இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதுமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோன் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு ரீல்ஸ்லாம் இப்போ தான் பார்த்துட்ருப்பியா, காலங்காத்தால போய் சமையல் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து குட்டி பையன் எங்கள் பேச்சு சவுண்டை கேட்டு எழுந்திரிச்சு வந்துட்டான். அவன் எந்திரிக்கலைன்னா தான் அதிசயம். ஏன்னா நான் எப்பயும் எழுந்ததுமே எழுந்திரிச்சிருவான். இன்னைக்கு கொஞ்சம் நான் எந்திரிச்சு டாய்லெட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சான். அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணனை எழுப்புறேன், எழுப்பிருவியா எழுப்பிருவியான்னு கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். எழுப்புற மாதிரியே ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தான். ஏன்னா அவங்களாம் தூங்கினா தான் எனக்கு கொஞ்சம் வேலை ஆகும். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் அவங்க அப்பாவை தேடி போயிட்டான். சரி, அவன் போனதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ லன்ச் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அடுப்பு பாத்திரத்தெல்லாம் துடைச்சிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு, காயே இல்லை, வெறும் முட்டைக்கோசும் சௌச்சவும் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு, எப்பயும் நாங்கள் பாசிப்பருப்பு தான் அதிகமாக வாங்குவோம், ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால. சரின்னு சொல்லிட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆதியும் கிளம்பி வந்துட்டான். பருப்பில் தாளித்து கொட்டிட்டு ரசம் வச்சுட்டு முட்டைக்கோஸ் வந்து பொரிச்சிடலாம் இன்னைக்கு, சிம்பிளாக போதும், இவ்வளோதான் இன்னைக்கு. ஏன்னா காய்கறி வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் தான் மற்ற சமையல்லாம் பண்ண முடியும் சொல்லின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அப்பளம் மட்டும் பொரிச்சு முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு.